பயங்கரம் பயங்கரம் பயங்கரமா இருக்குது. எக்ஸ்பெக்ட் அதை விட பயங்கரம். நான் 2 வருஷம் 3 வருஷம் காத்துட்டு இருக்கேன் ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. அந்த டைரக்டரோட ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. நானு டீசரை பார்த்து இன்னும் படம்லாம் பார்த்தேன். அவ்வளவுதான், எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாரும் எல்லா கெட்டப்ல வராரு ப்ரோ. தலை வெயிட்டிங் ப்ரோ. ஏப்ரல் 10ஆம் தேதி இட்லி கடை வருது. இட்லி கடை தோசை கடை வச்சு இட்லி குண்டா பறக்க போகுது ப்ரோ. ஆவி அப்படியே பறக்க தூங்கும் போது ஏன்டா இதை நான் பண்ணோம் நினைச்சு கதறுவாரு அவரு. இருக்குது ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணோட அல்டிமேட் ஆகுது. ஃபேன் பை சம்பவம் இல்ல அதோட மேலே இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய இருக்கு. ஒன்னொன்னும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். செமையா இருந்ததுண்ணா. பயங்கரமா இருந்தது. ஆக்சுவலி ஆதிக்க வச்சு மார்க் ஆண்டனி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ பயங்கரமா இருக்கு. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் வெயிட் பண்றேன். பாப்போம். ஏப்ரல் 10th இல்ல, சீக்கிரமா ரிலீஸ் ஆனா பரவாயில்ல. பாப்போம். சி 90 செகண்டும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு செதுக்கள் தான் தலைவா. சரிங்களா? ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து சும்மா மாசா காமிச்சிருக்காப்ல. இவர் சாதாரண சம்பவம் கிடையாது. ஏகே ஃபேன் பை சம்பவம். அதனால ஏப்ரல் 10ஆம் தேதி தீபாவளி சும்மா வெறித்தனமா இருக்கும்.